மனிதனாக பிறந்த உயிர்கள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்றதுன்னா என்னன்னு அர்த்தம்? இங்க நீங்கன்ற ஒன்னே இல்லன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு, இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கம். இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா குழந்தை வளரும், குழந்தை வளர்ந்துச்சுன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதோட எதிர்காலத்தை பார்க்கணும், சேஃப்டி பண்ணணும், டெபாசிட் பண்ணணும், எல்லாம் சரி. ஆனா இதுக்காக நீங்க பிறக்கல. அப்ப இதெல்லாம் பண்ணாம இருக்கணுமான்னு கேட்டா பண்ணாம இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி விழிப்புணர்வோட ஒவ்வொரு வேலையும் செய்யணுங்க. இவ்வளவுதான் சீக்ரெட். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? விழிப்பா புரிஞ்சுக்கிட்டே. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 65 சீன் இருக்கு. இது இவங்களை பார்க்கணும், இவங்களை சந்திக்கணும், இது எழுதப்பட்டாச்சு. பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் போதே உங்களுக்கு இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டாச்சு. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்க எப்படி வாழ போறீங்கன்றது எழுதிட்டான். அதை மாற்ற முடியாது. ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆள் ஆகவே முடியல. ஒரு சில பேர் ஒரு முயற்சி பண்ணாம பெரிய ஆள் ஆயிடுறான். ஒரு சில பேர் எல்லா நல்லது பண்ணாலும் மேல இருந்தவன் கீழே வந்துடுறான். சோ காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல வரேன். இதுக்கு உங்களால் கருத்தை கண்டுபிடிக்க முடியாது. இது ஏன்ற கேள்வி யாருகிட்டையும் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன தெரியுமா? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிரும். ஒரு புள்ளினால் ஒரு மலையை திருப்பி போட முடியுமா? ஒரு எறும்பினால் கார் ஓட்ட முடியுமா? ஒரு பட்டாம்பூச்சியினால பிளைட் ஓட்ட முடியுமா? முடியாதா? இதான் பட்டாம்பூச்சியும் புல்லும் எறும்பும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர. அந்த பட்டாம்பூச்சியும் அந்த புல்லும் அந்த எறும்பும் என்னால முடியும் அப்படின்னீங்கனாவே அவுட் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன்.